இப்போ நம்ம வெப்சைட்ல ஃபில்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வெப் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கீழே அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது கீழே ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வியூ ஆகும். நியூவாக நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஃபில்டர் அப்படின்ற பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ப்ராடக்டோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இங்கே ட்ராப் டவுனில் லிஸ்ட் ஆகும். இதில் எந்த ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் தீம் அப்படின்ற ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட்டு அந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு நமக்கு என்ன நேமில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் வெப்சைட்டில் அப்படின்ற டிஸ்பிளே லேபிள் வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம். இப்போ நம்ம கலெக்ஷன் தீம் அப்படின்ற டிஸ்பிளே லேபிளை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது அதோட யூஐ டைப், அதாவது அது ரேஞ்ச் ஃபில்டரா வேணுமா இல்லை செக் பாக்ஸாக வேணுமா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபில்டர் வந்துட்டு நமக்கு லிஸ்ட் பேஜில் எந்த இடத்துல ஷோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபில்டர் வந்துட்டு ஷோ ஆகும். அடுத்து நம்ம அதோட விசிபிலிட்டி வந்துட்டு இங்கே எனேபிள் வந்துட்டு பண்ணுறோம். இப்போ நம்ம சேவ் கொடுக்குறோம். நம்ம கிரியேட் பண்ண ஃபில்டர் வந்துட்டு இங்கே ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்டோட லிஸ்ட் பேஜில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபில்டர் வந்துட்டு வந்திருக்கா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கலெக்ஷன் தீம் அப்படின்ற ஃபில்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு இங்கே கலெக்ஷன் தீம் அப்படின்ற ஃபில்டர் வந்துட்டு இங்கே ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி எந்த ஃபில்டர்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அதோட விசிபிலிட்டியும் நம்மளால ஆன் ஆஃப் வந்துட்டு இங்கே பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம விசிபிலிட்டி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபில்டர் வந்துட்டு லிஸ்ட் பேஜில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்.